அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, உங்களுடைய லக்னாதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இதற்கு முந்தைய பதிவுகளில் நம்ம லக்னாதிபதி லக்னம் முதல் 4 பாவங்களில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற வீடியோக்கள் போட்டிருக்கேன். விருப்பமுடையவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான தனித்தனி லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் போய் அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா, 5ஆம் இடம் என்பது ஒருவருடைய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அதில் லக்னாதிபதி இருக்கிறதுனால ஜாதகர் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லலாம். ஜாதகர் நிறைய புத்திசாலித்தனம் கொண்டவராக இருப்பார். படிக்கலைனாலும் அனுபவ அறிவு அப்படிங்கிறது இவருக்கு நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மேலே இந்த ஜாதகர் ரொம்ப பிரியமாக இருப்பார். குழந்தைகளுக்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டவராக அவர் இருப்பார். இந்த ஜாதகருக்கு தன்னுடைய பிறந்த ஊரின் மீது மிகப்பெரிய ஒரு நாட்டம் இருக்கும். பூர்வீகத்தில் நமக்குன்னு ஒரு வீடு, பூர்வீகத்தில் நமக்குன்னு ஒரு தொழில், ஏதாவது ஒரு விதத்தில் கடைசி காலத்திலையாவது நம்ம பூர்வீகத்தில் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவராக இருப்பார். ஜாதகருக்கு காதலும் இருக்கும். சரிங்களா? ஜாதகருக்கு காதலும் இருக்கும், பிரிவுகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. நிர்வாகத்திறன் இவருக்கு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே லக்னாதிபதி 5ல் இருந்ததுன்னா ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்தோம். இதே மாதிரி லக்னாதிபதி 5ல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமைகளையும் நம்ம பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதகருக்கு நிறைய காதல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தோல்விகளும் இருக்கும். காதலில் தோல்விகளும் அது இருக்கும். குழந்தைகள் சார்ந்த கவலை இவருக்கு இருக்கும். ஏன்னா குழந்தைகள் எதன் மேலே நம்ம அதிகமாக பிரிய வைக்கிறோமோ அதுதான் நமக்கு பிரச்சனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்து எப்பொழுதுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கவலையானது ஜாதகரை தொற்றிக்கொண்டே தான் இருக்கும். ஈகோ கொஞ்சம் அதிகமான நபர் அப்படின்னே சொல்லலாம். லக்னாதிபதி 5ல் இருந்தால் ஈகோ அதிகமாக கொண்ட நபர் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு இருப்பார். நம்ம செய்கிறது கரெக்டு, இது நல்லா நடந்துடும், ஈஸியாக நடந்துடும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதில் சில நேரங்களில் மனசங்கடமும் இந்த ஜாதகருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தவறான நட்புகள், நம்பிக்கையின் பேரில் தவறான நட்புகளை ஜாதகர் ஏற்படுத்தி அதனால் சங்கடப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இவருக்கு இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு படிப்பில் இவருக்கு தடை வந்திருக்கும். தடை வந்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடியவராக இருப்பார். சரிங்களா நண்பர்களே? இப்போ நம்ம பார்த்தது லக்னாதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் தீமைகளை பார்த்தோம். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, முடிஞ்சால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் நான் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளை உங்களை நான் சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.